இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு அவரை நம்புகிற அனைவருக்கும். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனம். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கேடகம் என்பது பாதுகாப்பிற்காக உபயோகிக்கும் ஆயுதமாகும். நாம் பலவித கேடகங்களை பற்றி அறிந்திருக்கிறோம். எடுத்துக்காட்டாக சன்ஸ்கிரீன் லோஷனை நாம் உபயோகிக்கும் போது நம்முடைய சரீரத்திற்கு அது கேடகம் போல் இருந்து சூரிய வெப்பம் நம்மை தாக்காதபடிக்கு காக்கிறது. நாம் சுத்தம் செய்ய பயன்படுத்துகின்ற சோப் நம்மை தாக்குகின்ற கிருமிகளுக்கு எதிராக ஒரு கேடகம் போல் இருந்து நம்மை காக்கிறது. இராணுவ வீரர்கள் அணியும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் குண்டு துளைக்காதபடிக்கு அவர்களை காக்கிறது. இதுவரை தன்னுடைய வாழ்க்கையிலே யுத்தத்தை சந்தித்திராத ஆபிரகாம் லோத்துவை மீட்பதற்காக யுத்தத்திற்கு சென்று வந்தார். பின் எதிரிகள் தன்னை துரத்தி விடுவார்களோ என்ற பயத்தோடு இருந்தபோது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று கூறினதை ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கேடகத்தின் அவசியத்தை அறிந்த மோசே இஸ்ரவேல் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் அவரே என்று கூறி ஆசீர்வதித்தார். தாவீதும் கூட தன்னுடைய மகனாகிய அப்சலோம் துரத்தின போது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என்று உறுதியாக கூறினதை 3 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். கேடகம் என்பது வேகமாக வருகின்ற ஈட்டி, வாள், அம்புகள் தாக்கும் போது அதன் பாதிப்பை, அதிர்ச்சியை நிறுத்தும் வல்லமையுடையது. இதுபோல நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வார்த்தைகளாகிய அம்புகள், சுகவீனமாகிய தாக்குதல்கள், எதிரிகளின் தாக்குதல்கள், எதிர்பார்த்திராத தேவைகள் வரும்போது அதனுடைய அதிர்ச்சிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பது ஆண்டவருடைய கேடகமாகும். தாவீதும் கூட 84 சங்கீதத்திலே எங்கள் கேடகமாகிய தேவனே என்று தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவரை நம்பியிருப்பதை நாம் வாசிக்கிறோம். நாமும் ஒவ்வொரு நாளும் எங்கள் கேடகமாகிய தேவனே என்று நம்முடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவரையே நம்பியிருப்போம். காரணம், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும், நம்முடைய கண்ணை கண்ணீருக்கும், நம் காலை இடறலுக்கும் தப்புவிக்கிற கேடகமாக நம்மோடு கூட இருக்கிற தேவனையே நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் நம்பியிருப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண எங்களுக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டினதற்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலும் கூட எங்களுடைய சுய பலத்தினாலோ எங்களுடைய சுய ஞானத்தினாலோ எங்களை பாதுகாக்க முடியாதுப்பா. தாவீதை போல எங்கள் கேடகமாகிய தேவனே என்று எங்களுடைய பாதுகாப்பிற்காக உங்களையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திலும் கூட எங்களுக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் பொருளாதாரத்திற்கும், எங்களுடைய வேலைகளுக்கும், எங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் கேடகமாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாக்கிற கேடகமாயிருக்கிற ஆண்டவரையே நம்பி இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed month.